தினமொரு வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? விளக்கம். ஒருமுறை பிரபலமான நாட்டு வைத்தியர் ஒருவர் குறிப்பிட்ட ஒரு மூலிகையை குறித்து பேசும்போது, இந்த மூலிகை இரத்தத்தை சுத்தமாக்கும், எலும்புகளை உறுதிப்படுத்தும், கண்களை தெளிவாக்கும், ஞாபக சக்தியை பெருக வைக்கும், களைப்பை போக்கி சுறுசுறுப்பாக்கும், வாயுவை வெளியேற்றும், நுரையீரலை சீராக செயல்பட வைக்கும் என்று அடுக்கிக் கொண்டே போனார். ஆக ஒரு மூலிகை சரீரத்தின் பல்வேறு பகுதிகளில் வேறு வேறு விதங்களில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அந்த மூலிகையின் மகிமை சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் வேறு வேறு விதங்களில் வெளிப்படுகிறது. அதுபோலவே விசுவாசம் என்பதன் சாரம் நம்முடைய செயல், குணம், பண்பு, நோக்கம், மனநிலை, அணுகுமுறை, தேர்வுகள் ஆகிய வேறு வேறு பகுதிகளில் ஒரு மேன்மையான பாதிப்பை ஏற்படுத்தி அங்கே சில ஆவிக்குரிய பிரகாசங்களை ஏற்படுத்துவதுதான் விசுவாச ஆவியின் செயல்பாடாகும். நாம் விசுவாசம் உடையவர்களாக இருப்பதற்கும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருப்பதற்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. நாம் தேவனை குறித்த மிகுந்த நம்பிக்கையோடு அவர் நமக்காக மகத்தான அரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கலாம். அதே வேளையில் இந்த விசுவாசத்திற்கு சாட்சி கொடுக்கும்படியான அல்லது சான்று பகரும்படியான வேறெந்த சுவிசேஷ செயல்பாடுகளும் நம்மிடம் இல்லாமல் இருக்க முடியும். இது மனதளவில் ஒரு நம்பிக்கையை வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம் தானே அன்றி, அந்த நம்பிக்கையின் சாரம் வாழ்க்கையின் பிற பகுதிகள் எல்லாவற்றிலும் உரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒன்று அல்ல. நம்மிடம் பெரிய அளவில் தேவ நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் மெச்ச தகுந்த அளவில் குணங்கள் இல்லை. அப்படியானால் நம்மிடம் இருப்பது வெறும் விசுவாசம்தானே அன்றி விசுவாச ஆவி அல்ல. கர்த்தர் அரிய காரியங்களை செய்வார் என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் பிறர் விஷயத்தில் நாம் கோபம், எரிச்சல், வெறுப்பு, விரோதம் ஆகிய உணர்வுகளோடு நடந்து கொள்கின்றோம். இங்கே நாம் விசுவாசத்தை உடையவர்களாயினும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் அல்ல. நாம் மலையளவாக கர்த்தரை விசுவாசிக்கின்றோம், ஆனால் ஜெபம், வேத தியானம் போன்றவை மூலம் தேவ ஐக்கியத்தை தேடுவதிலோ மிகவும் குறைவாயிருக்கின்றோம். இதனுடைய பொருள் என்ன? நாம் விசுவாசத்தை மனதில் வைத்திருக்கிறோமே அன்றி விசுவாசத்தின் ஆவி நம்முடைய மனதை ஆட்கொள்ளவில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய குணநலன்களை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.